சமீபத்தில் நடந்த அனுபவத்தை தான் சொல்ல போகிறேன். ரயில் பயண அட்ராசிட்டின்னு சொல்லலாம். அட்டகாசமான ஒரு 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 வெளிப்பாடு. அதாவது நாங்கள்லாம் ரயில் பயணத்தில் வந்துட்டுருந்தோம். அப்போ ஒரு நல்ல தேகம் பாரம் கொண்ட ஒரு பெண்மணி, எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வயசு இருக்கும். அவர்கள் எப்படியும் ஒரு 120 கிலோ ப்ளஸ் தான் இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு காலில் வேறு பேண்டேஜெல்லாம் சுற்றிருக்காங்க. கஷ்டப்பட்டு தான் அவங்க ட்ரெயினில் ஏறினாங்க. பார்க்கும்போதே ரொம்ப கவலையாக தான் இருந்தது. ஐயோ பாவம் அப்படின்னு தோணுச்சு. பார்த்தா நமக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் அவங்க இருந்தாங்க. என்னதான் நம்ம நல்ல வகுப்பில் இருந்து சீட்லாம் எடுத்தால் கூட அந்த ட்ரெயினே நமக்கு சொந்தமாக இடக்கூடாது இல்லையா? சொந்தமாக நினச்சிக்கக்கூடாது. அந்த சீட் இட்ஸ் ஒன்லி ஃபார் அவர் ஜேர்னி. பட்டு நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, அந்த பெண்மணி அந்த உருவத்துக்கும் அவள் பேசுகின்ற பேச்சுக்கும் சம்மந்தமே இல்லை. அவள் ஏறி கிட்டத்தட்ட ஒரு 8:30க்கு படுத்துன்னுட்டாள். ஏறினதே வந்ததே ட்ரெயின் லேட்டு, படுத்தாச்சு. படுத்து விட்டு அவள் ஃபோனை படுத்துட்டே, அவளுக்கு படுக்கிறதுக்கே அந்த பர்த் பத்தலை, அது வேறு விஷயம். ரொம்ப உறக்க பேசுகிறான். சரி அவள் பேசிட்டேன் பாவம் ஏதோ அப்படி தான் நினச்சிப்போம் நம்ம. அது என்னாச்சு இது என்னாச்சு, நான் அங்கே வந்தால் உன்னை உதைப்பேன், உன்னை எட்டி உதைப்பேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், இவன் என்ன பண்ணா அவன் என்ன பண்ணான்னு இந்த பெண் அவள் படுத்து கொண்டிருக்கின்ற அந்த கம்பார்ட்மெண்ட்டில் அந்த செக்டரில் அட்லீஸ்ட் 6 பேர் இருக்கா, மேலே 7 பேர். இத்தனை பேர் இருக்கின்ற அந்த இடத்துல நம்மளோட பர்சனல் விஷயத்தில் பேசுகிறோமேன்னு முதல்ல அந்த பெண் அஞ்சவில்லை. இன்னொன்று, அவள் உபயோகிக்கின்ற வார்த்தைகள் ரொம்ப மோசமாகவும் இருந்தது. இன்னொன்று, ஒரு தகாத விஷயங்கள்லாம் தான் அங்கே டிஸ்கஷனும் போயிட்டுருக்கு, தேவையில்லாத விஷயங்கள். சரி உனக்கு பர்சனலாக எதாவது பேசணும், கொஞ்சம் மெதுவாக பேசலாம், இல்லை இயர்ஃபோன் பட்டு பேசலாம், மெதுவாக பேசலாம். பட் இந்த பெண்மணி அந்த 8:30 மணிக்கு லைட்லாம் எரிஞ்சிட்ருக்கு, அவள் படுத்துக்கொண்டு இவள் பேசுகின்ற பேச்சும் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பாவம் அந்த அருகில் அமர்ந்திருப்பவர்களோட நிலையை யோசிச்சு பாருங்களேன். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா, அங்கே இருப்பவர்கள் அத்தனை பேரும் முதிர்ந்தவர்கள். அந்த வயதுக்காக அந்த பெண் மரியாதை கொடுத்துருக்க வேண்டாம். நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. ரயில் பயணத்தில் உள்ள அதாவது இந்த மெட்ரோ ட்ரெயினாக இருக்கட்டும், இல்லை வேறு சாதாரண மின்சார ரயிலாக இருக்கட்டும், இல்லை ஊரை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறோம், நிறைய நேரம் பயணம் பண்ணோம், என்னவா இருந்தாலும் நம்ம நம்மளுடைய இல்லத்தில் இருக்க மாதிரி நம்ம முதல்ல நடந்துக்கூடாது. ஒன்று, அந்த கழிப்பறைகளை சுத்தமாக வைத்துக்கொள்ளதாக இருக்கட்டும், நம்ம வரைக்கும் குப்பைகளை போடாமல் அந்த இடத்துல என்னதான் இருந்தாலும் நம்ம ட்ரெயின் டிக்கெட் எடுத்து தான் போகிறோம். ஸ்டில் யூ ஷுட் கீப் உங்களுடைய கேரக்டர் தானே அங்கே வெளிப்படுகிறது இல்லையா? அதுதான் நம்ம எப்பயுமே யோசிக்கணும். நம்ம கேரக்டர் இப்போ யாரோ ஒருத்தர் அசசினேட் பண்ண மாதிரியே ஆகிடுது இல்லை? ராதே கிருஷ்ணா.